morning, dear aspirants. Today's news. So, current affairs batch, நம்ம இன்ஸ்டியூட்ல போயிட்டு இருக்கு. 100 hours of class, both prelims and mains test, tidbits. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நம்பருக்கு கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸில் 1.8 lakh crore என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸில் ஆட் ஆயிருக்குது. ஸோ அதோட விளைவுகள் என்னென்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இன்க்ரிமெண்டல் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ்னா ஒரு 100 சேர் ப்ரொடியூஸ் ஆகக்குள்ள ஒரு இன்சென்டிவ் இருக்காது. ஆனால் 100 தாண்டின உடனே அதிகப்படியான ப்ரொடக்ஷன் ஆக ஆக இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க. அதுதான் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ். இந்த இன்சென்டிவ்ஸ் கொடுக்க ப்ரொடக்ஷன் அதிகமாகிட்டு இருக்கும், ஆட்டோமேட்டிக் ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ அடுத்து எக்ஸ்போர்ட் வேல்யூ ட்ரிவன் பை எலக்ட்ரானிக்ஸ், ஃபார்மா, டெலிகாம் அண்ட் ஃபுட் ப்ராசஸிங் செக்டர்ஸ். எக்ஸ்போர்ட் வேல்யூ வந்து 7.5 lakh crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்குது. மெயின் காம்பனன்ட் வந்து எலக்ட்ரானிக்ஸ், ஃபார்மா தான். ஜாப்ஸ் 12.3 lakhs ஜாப்ஸ் வர கிரியேட் ஆயிருக்கு. எல்லாத்துக்கும் ஒரே ரீசன் என்னன்னா ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ். ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் வந்து ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் 4 to 6% to companies based on the incremental production of India over the base year 2019 and 20. இது முக்கியம். 2019 and 20 இல்ல அந்த பேஸ் இயரா வச்சு அதுல ஒரு ப்ரொடக்ஷன் ஃபிக்ஸ் பண்றாங்க இல்லையா, அந்த ப்ரொடக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ப்ரொடக்ஷனை கிராஸ் பண்ண உடனே இன்சென்டிவ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா? அது 4 to 6% கம்பெனிஸ் கொடுப்பாங்க. கீ ஃபீச்சர்ஸ் இன்சென்டிவைஸ் 5 to 7 years டிபெண்டிங் ஆன் செக்டார். ஒரு செக்டாரை பொறுத்து மாறிட்டு இருக்கும். சன்ரைஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் செக்டார். ஸ்ட்ராட்டஜிக் செக்டார்னா மினரல் ஓரியன்டு, மெஷின்ஸ் ஓரியன்டு, இந்த HAL இந்துஸ்தானி ஏரோநாட்டிக் லிமிடெட்லாம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ப்ரொடக்ஷன் ஆகிற வெப்பன்ஸ் இதெல்லாம் தான் ஸ்ட்ராட்டஜிக். அப்புறம் கிரிட்டிக்கல் மினரல்ஸை வச்சு யூஸ் பண்ற லித்தியம் பேட்டரிஸ் இதெல்லாம் தான் ஸ்ட்ராட்டஜிக். மேக் இன் இண்டியா குளோபல் மேனுஃபேக்சரிங் ஹப். அந்த இன்சென்டிவோட பேசிக் இது ஆத்ம நிர்பார் பாரத், நமக்கு நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிறது. மேக் இன் இண்டியா, ரெடியூஸ் இம்போர்ட், இன்க்ரீஸ் த ஃபாரெக்ஸ், இதெல்லாம் தான் அதோட அப்ஜெக்டிவ்ஸ். ஸ்ட்ராட்டஜிக் செக்டார்ஸ் அண்டர் பேல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல். என்ன சொன்ன மாதிரி ஃபோன்ஸ் அண்ட் ஐடி ஹார்ட்வேர்ஸ். ஃபோன்ஸ்ல அதிகப்படியான லித்தியம் அயன் பேட்டரிஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களே. ஆட்டோ காம்பனன்ட்ஸ், ஆட்டோ பார்ட்ஸ், ஏசிசி பேட்டரிஸ், சோலார் பிவி மாடல்ஸ், போட்டோ வோல்டாயிக் செல் கிரியேட் பண்ணுவாங்க. சோலார் பேனல்ல இருக்கிறது போட்டோ வோல்டாயிக் செல். அந்த ரா மெட்டீரியலை வச்சு அதை கிரியேட் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு பிஎல்ஐ இன்சென்டிவ் ஸ்கீம் தான். காம்ப்ளிமெண்டரி இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் அப் இந்தியா சக்சஸ். 2,01,335 ரெகனைஸ்டு ஸ்டார்ட் அப்ஸ் வந்து கேட்டகரைஸ் பிடிச்சாங்கல்ல. 10 லட்சத்துக்கு உள்ள ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்டை, ஒரு ஆஃபீஸை கிரியேட் பண்ணால் அது ஸ்டார்ட் அப். கிரியேட்டட் 21 lakh ஜாப்ஸ் அந்த ஸ்டார்ட் அப் மூலமா. ONDC டிஜிட்டல் காமர்ஸ், ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ். ப்ராசஸ்ட் ஓவர் 326 million orders of October as of October. சப்ளை செயின் இன்டகிரேஷன். இந்த ப்ரொடக்ஷன் யூனிட்லாம் இருக்கு இல்லையா, அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்லாம் இப்போ ஒரு ஃபினிஷ்டு கூட்ஸுக்கு வரதுக்கு முன்னாடி இன்டர்மீடியட் கூட்ஸ் நிறைய இருக்கும், ஸ்டார்டிங் ரா மெட்டீரியல், இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் ஒரு கடைசியான ஒரு கூட்ஸ் ரெடி ஆகும். அந்த செயின் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஆர்காலஜிக்கல் சர்வே ஸ்பார்க்ஸ் ஜுடிஷியரி கான்ட்ரவர்சி. திருப்பரங்குன்றம் இந்த தூண் இருக்குல்ல, இந்த தூண் வந்து திருப்பரங்குன்றம் மலை மேல இருக்கு. அந்த மலையிலே ஒரு சைட்ல தர்காவும் இருக்கு. அப்போ இந்த தூண்ல விளக்கு ஏற்றணும்னு சொல்லி GR சுவாமிநாதன் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ ரிலீஜியஸ் டென்ஷன் அங்கே பரவுது. ஸோ ஆர்காலஜிக்கல் சர்வே என்ன கிளைம் பண்றாங்க, கவர்மெண்ட் என்ன கிளைம் பண்றாங்கன்னா, இந்த தூண் வந்து ஆக்சுவலா தீபத்தூணே இல்லை, இது வந்து ஒரு மைல்கல், ஒரு சர்வே ஸ்டோன்னு சொல்லி அதை கிளைம் பண்றாங்க. இதுதான் நியூஸ். ஸோ பார்ப்போம். திருப்பரங்குன்றம் வந்து மதுரையில இருக்கு. தீபத்தூண் 7 member கமிட்டி லெட் பை டெபுட்டி டைரக்டர் யதீஷ் குமார். அந்த ஆர்காலஜிக்கல் சர்வே இருக்கு இல்லையா, அந்த யூனிட்டை லீட் பண்ணது யதீஷ் குமார். அவர் போய் தான் பார்த்து சொல்றாரு. RT replies the Survey of India suggests pillar is a trigonometric survey stone. 1809 அல்ல 1871 அந்த டைம்ல கட்டப்பட்ட
ஒரு ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஒரு எல்லைக்கல் அவ்வளவுதான். அது வந்து தீபத்தூண் இல்லை, எல்லைக்கல்லுன்னு சொல்றாங்க. Petition argues state survey creates new evidence which matter is subject to subsidize. எவிடன்ஸ் மறுபடி கிரியேட் பண்றாங்க. ஸ்டேட்டோட கான்ட்ரிபியூஷன், ஸ்டேட்டோட ப்ளீட் என்ன அப்படின்னா, அது ஒரு ரிலீஜியஸ்ல டென்ஸான ஏரியா, முஸ்லீம் மைனாரிட்டி இருக்கிற ஏரியா. ஆக்சுவலா ஒரு இடத்துல ஏற்கனவே தீபம் கொளுத்திட்டு இருக்காங்க, அந்த இன்னொரு இடத்துல இப்ப கொளுத்த போகலதான் பிரச்சனை. ஸோ அந்த தீபம் கொளுத்த வேண்டான்றது தான் ஸ்டேட்டோட ஸ்டாண்ட். அக்யூசேஷன், ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஹரி பரந்தாமன் என்ன சொல்றாருன்னா, இந்த ஜட்ஜ் சீஃப் ஜஸ்டிஸ்ல மெட்ராஸோட ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட ஜிஆர் சுவாமிநாதன் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் சரியில்லை, அது வந்து ரிலீஜியஸ் டென்ஷன் அதிகப்படுத்துற மாதிரியான ப்ரொசீஜர் வயலேஷன், அலிஜ்டு பயாஸ் அண்ட் ஹேண்ட்லிங், இவ்வளோ பிரச்சனை இருந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருக்குன்னு சொல்லி கிளைம் பண்றாரு. ஸ்ட்ரைட்டா அக்யூஸ் பண்றாரு ஹரி பரந்தாமன். அண்டர்ஸ்டாண்டிங் த ஜுடிஷியல் ரிவ்யூ. Constitutional power under Article 13, 32, 131 and 136. Judicial overreach அப்படின்னா முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவல் கான்ஸ்டிடியூஷன் ப்ரொசீஜரை இது சரியா இருக்கா இல்லையான்னு சொல்லி அந்த ப்ரொசீஜருக்குள்ளேயே சுத்திட்டு இருந்தா அது ஜுடிஷியரி பவர். அந்த மெக்கானிசமை இன்டர்பிரட் பண்ண ஆக்டிவிசம். ஓவர் ரீச்னா அந்த மெஷினரிய நீங்க இப்படி செய்யணும்னு சொல்லி இன்டர்வீன் பண்ணா அது ஓவர் ரீச். ஸோ ஜுடிஷியல் ஆக்டிவிசத்துக்கு ஜுடிஷியல் ஓவர் ரீச் வந்து ஒரு 10% அதிகம் மாதிரி வச்சுக்கலாம். ஜுடிஷியல் ஆக்டிவிசம் வந்து ஃபில்லிங் கேப்ஸ், ப்ரொடெக்டிங் ரைட்ஸ், என்ஷூரிங் ஜஸ்டிஸ், ஒரு ஆம்பிட், ஒரு லீகல் ஆம்பிட்டுக்குள்ளேயே ஓரளவுக்கு இருக்கும். ஆனா ஓவர் ரீச்சுங்கிறது கிராசிங் கான்ஸ்டிடியூஷனல் பவுண்டரிஸ், இன்டர்ஃபரிங் இன் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் டொமைன்ஸ். இன்னும் சிம்பிளா சொல்ல போனா ஜுடிஷியரி இன்னும் ஆக்டிவா போயிட்டு கைட்லைன்ஸ் கொடுக்குது, கைட்லைன்ஸ் கூட கொடுக்க கூடாது. ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு, அந்த ஆக்ஷன் சரியா தப்பான்னு சொல்றதுதான் ஒரு ஜுடிஷியரியோட வேலை. ஆனா நீங்க இந்த ஆக்ஷன் இப்படி செய்யுங்கன்னு சொல்லி டைரக்ட் பண்ண அது ஆக்டிவிசம். இந்த ஆக்ஷனை நீங்க செய்யறதுக்கு தகுதி இல்லை, வேற ஒரு ஆபீசர் வந்து செய்யுங்கன்னு சொல்லி ஆபீசரை நாமினேட் பண்ணி இவரை இங்க போடணும்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்றது அது ஜுடிஷியல் ஓவர்ரீச். புரியுதா? ஜுடிஷியரி ஆக்ஷன், ஜுடிஷியல் ரிவ்யூ, ஜுடிஷியல் ஆக்டிவிசம், ஜுடிஷியல் ஓவர்ரீச், இதுதான் ஆர்டர். பிரீச் ஆஃப் பவர், சேஃப்கார்ட் அகைன்ஸ்ட் ஓவர்ரீச், ஜுடிஷியல் செல்ஃப் ரெஸ்ட்ரைன்ட், கிளியர் லெஜிஸ்லேட்டிவ் டிராஃப்டிங். நம்ம டிமார்க்கெட் பண்ணிடணும், லெஜிஸ்லேட்டிவ் இவ்வளவுதான் வேலை, ஜுடிஷியரி இவ்வளவுதான் வேலை அப்படிங்கிறது. லெஜிஸ்லேட்டிவ் அந்த லாஸ் வந்து ரொம்ப கிளியரா இல்லாத பட்சத்துல இன்டர்பிரட் பண்றது ஜுடிஷியரி கையில போய்விடுது. ஸோ அந்த ஜுடிஷியரி இன்டர்பிரட் பண்ணக்குள்ள அது ஓவர் ரீச்சாவும் ஆக்டிவிசமும் போயிடுது. ஒய் இன்டர்வென்ஷன் அக்கர், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஆக்ஷன் ஆர் ஃபெயிலியர், ஆம்பிகியூட்டி இன் லாஸ். ஸோ லாஸ் வந்து ரொம்ப எக்ஸாக்டா கரெக்டா இல்லாதனாலதான் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் வந்தாலும் ஓவர் பவர் வந்தாலும். ஸோ தேட் இஸ் ஏ கண்டனம் வித் கமிட்மெண்ட்ஸ் பியாண்ட் ப்ளீடிங் த பார்ட்டி ஆர் த லீடர். இது ஆக்சுவலா என்னன்னா, ஒரு ஸ்டேட்ல ஒரு கேஸ் நடக்குது, ஒரு ரூலிங் பார்ட்டியில இருக்கிற ஒரு சிஎம்மோட ஃபேமிலி மேலேயும் ஒரு கேஸ் நடக்குது, சிபிஐல கேஸ் நடக்குது. ஸோ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கோர்ட்ல என்ன முறையிடுறாங்க அப்படின்னா, ஸ்டேட்டுக்கிட்ட பர்மிஷன் வாங்காமலே சிபிஐ வந்து விசாரிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல கோர்ட் சொல்லுது, கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் வந்து பார்ட்டியோ இல்ல பார்ட்டி லீடரோ சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது. அதான் சுப்ரீம் கோர்ட் லேண்ட்மார்க் அப்சர்வேஷன் ஆன் த நேச்சர் ஆஃப் த ஸ்டேட் வாஸ் டிஸ்மிஸிங் ஜார்க்கண்ட் கவர்மெண்ட்ஸ் பெட்டிஷன் இன் இல்லீகல் மைனிங் கேஸ். ஜார்க்கண்ட் கவர்மெண்ட்ல நடக்கிற ஒரு இல்லீகல் மைனிங் கேஸ், மைனிங் வந்து தப்பா பண்ணி அதுல ஊழல் அந்த மாதிரியான விஷயத்துக்கு ப்ரூவ் பண்ண வந்ததுதான் சிபிஐ. அந்த சிபிஐ மேல வந்து அதே கவர்மெண்ட் சொல்லுது அத்தரைசேஷன் இல்லாம உள்ள வந்து விசாரிக்குதுன்னு. ஓகேவா? கேஸ் கான்டெக்ஸ்ட். Jharkhand government challenged the High Court order directing CBI probe into illegal mining case linked to CM Hemant Soren's aides and families. Supreme Court decision dismissed the state plea. State plea dismiss பண்ணிட்டாங்க. Question கேக்குறாங்க, why the state was attempted to protect the alleged criminal linked to the CM.
அந்த ஸ்டேட்டோட பெட்டிஷனே அந்த சிபிஐ ப்ரோபை கண்ட்ரோல் பண்றதுக்கு அப்படின்னா சேஃப்கார்ட் பண்றதுக்கு ஒரு கிரைமினல்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி இன்டர்பிரட் பண்றாங்க. எவிடன்ஸ் ஆஃப் அப்ஸ்ட்ரக்ஷன், டிலேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர். ஸோ எஃப்ஐஆர் ஃபைல் பண்றது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிற போலீஸோட வேலை. ஒன்ஸ் அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாதான் மேல யூனியன் கவர்மெண்ட் ஏதாவது பண்ண முடியும். ஸோ ஒரு கிரைம் நடந்திருக்கு, இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் வாண்ட் டு சேஃப்கார்டு த கிரிமினல்ஸ்னா அந்த எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணாம தள்ளி போட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அக்கேஷன் ஜார்க்கண்ட்ல நடந்திருக்கு 2022ல. அந்த கேஸ் தான் இந்த கேஸ். ரூல் ஆஃப் லா. ஸோ இந்த இடத்துல ரூல் ஆஃப் லா வந்து ப்ரிலிம்ஸ் 360ல தேவைப்படுற கன்னடா வச்சிருக்கேன். அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணது ஏவி டைசி. அவர் வந்து சுப்ரிமசி ஆஃப் லா. சுப்ரிமசி ஆஃப் லானா மக்கள் எல்லாருமே, மக்களா இருக்கட்டும், போலீஸா இருக்கட்டும், கவர்மெண்டா இருக்கட்டும், ஜுடிஷியரி இருக்கட்டும், எல்லாமே அந்த லாவை ஃபாலோ பண்ணி தான் இருக்கணும். அப்ப அந்த லா தான் சுப்ரீம் சொல்றதுதான் சுப்ரீமசி ஆஃப் லா. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. அந்த லாவை அக்சஸ் பண்றது, அந்த லாவை இன்டர்பிரட் பண்றது எல்லாருக்கும் ஈக்குவல் தான். ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி இல்லைன்றது ஈக்குவாலிட்டி லா. ப்ரிடாமினன்ஸ் ஆஃப் லீகல் ஸ்பிரிட். ப்ரிடாமினன்ஸ் ஆஃப் லீகல் ஸ்பிரிட் அப்படின்னா லீகாலிட்டி எல்லாருக்கும் ஒத்துனா, ஸோ அதை பிரேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் கோர்ட் சேஃப்கார்ட் த லிபர்ட்டிஸ். கோர்ட்டு அதை பண்ணி எல்லாரோட லிபர்ட்டிஸும் கண்ட்ரோல் பண்றது. எக்ஸ்பிளிசிட்டி இன் கான்ஸ்டியூஷன் மென்ஷன். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல எக்ஸ்பிளிசிட்டா எந்தெந்த இடத்துல கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் பிரியாம்பிள் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, இது எல்லாமே இன்டர்பிரட் பண்றது இந்த ரூல் ஆஃப் லா தான். ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, 21 லைஃப் அண்ட் லிபர்ட்டி, 19 ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம் ப்ரொடெக்டட். இம்ப்ளிசிட் கான்ஸ்டியூஷனல் சேஃப்கார்டு வந்து சுப்ரீமசி ஆஃப் கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷன் எப்ப சுப்ரீம் சொல்றோமோ அப்பவே முடிஞ்சிருச்சு, ரூல் ஆஃப் லா தான் வந்து எக்ஸைஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஜுடிஷியல் ரிவ்யூ, ஆர்டிகல் 13, 32, 226 செப்பரேஷன் ஆஃப் பவர், இது எல்லாமே ஜுடிஷியல் ரிவ்யூ வச்சு தான் வருது. லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் கேஸ் வான் த பாரதி கேஸ் 1973. ரூல் ஆஃப் லாவை பேசிக் ஸ்ட்ரக்சர் டிக்ளேர் பண்றாங்க. அடுத்து இந்திரா காந்தி வெர்சஸ் ராஜ் நரேன் கேஸ். இந்த கேஸ்ல நோ அத்தாரிட்டி கேன் கிளைம் அன்லிமிட்டெட் பவர். ரூல் ஆஃப் லா இஸ் சுப்ரீம் ஆல் ஓவர் த கவர்மெண்ட். யாரா இருக்கும், பிஎம்ஆ இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், அன்லிமிட்டெட் பவர்லாம் கிடையாது. ரிட்டன் டாக்குமெண்டான ரூல் ஆஃப் லா, தட் இஸ் கான்ஸ்டியூஷன் தான் அல்டிமேட் பவர்னு சொல்றது தான் இது. மேனகா காந்தி கேஸ் 1978 expanded the article 21. Law must be just, fair, reasonable and not merely procedurally correct. Fair and just இருக்கணும்னு சொல்றது. Protected marine areas not part of offshore blocks. Ministry of Earth Science வந்து கேரளா ஒரு மெரைன் ஏரியாவை ப்ரொடெக்ட் பண்றது ஒரு சில கைட்லைன்ஸ், ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு சில ஃபேக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் நியூஸ். Ministry of Earth Science clarified that shore mining auctions exclude 130 notified marine protected areas, 106 imported coastal and marine biodiversity area, adding concern in Kerala fisher communities. கோஸ்டல் ஏரியாஸ் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாஸ் ரெகுலேட் பண்றதுக்கு ஒரு லென்த், ஒரு டிஸ்டன்ஸை கணக்கு பண்ணி ஒரு சில கைட்லைன்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது ஒரு சில இடத்துல பிரச்சனையாகுது. ஆஃப் ஷோர் மைனிங். இந்த பிளாக்ஸ் அப்படிங்கிறது அந்த ஏரியாவை குறிக்கிறது தான். 13 பிளாக்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கிரேட் அண்ட் சாண்ட் ஆஃப் கேரளா. 13 பிளாக்ஸ்னா கொஞ்சம் அதிகமான இடம்னு வச்சுக்கோங்க, அங்க சாண்ட் எடுக்கிறதுக்கு. 3 பிளாக்ஸ் ஆஃப் லைம் மட் ஆஃப் குஜராத். குஜராத்ல இந்த கத்தியவாரில் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா சால்ட் வாட்டர் டெசர்ட், சால்ட் டெசர்ட் இருக்கும். அப்போ லைம் அங்கே அதிகம். 3 பிளாக்ஸ் ஆஃப் லைம், அந்த தண்ணியில கடல் கட்டில இருந்து அந்த சால்ட் கொஞ்சம் அதிகம். ஸோ 3 பிளாக்ஸ் ஆஃப் லைம் மட் ஆஃப் குஜராத். Protest and concern. Fisher communities and political parties in Kerala protested farming destruction of marine life. So அந்த மைனிங் பண்றதுனால, அந்த இது எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுனால மரைன் லைஃப், அதாவது போத் ஃபிஷ், அது மட்டும் இல்லாம நேச்சுரல் பிளான்ட், இந்த கோரல், இந்த மாதிரி எல்லாமே அடிப்படும் சொல்றாங்க. மரைன் ப்ரொடெக்டட் ஏரியாஸ். கன்சர்வ் பயோடைவர்சிட்டி, endangered species, திருப்பி அதே தான் வரும். மெயின்டைன் ஃபிஷ் ஸ்டாக்ஸ், என்ஷூர் சஸ்டைனபிள் ஃபிஷரிஸ் அண்ட் ப்ரொடெக்ட் கிரிட்டிக்கல் ப்ரீடிங் அண்ட் நர்சரி கிரவுண்ட்ஸ். ஃபிஷ்ஷுக்கு ஒரு தனித்துவம் என்னன்னா, குறிப்பிட்ட டைம்ல குறிப்பிட்ட இடத்துல தான் எது வந்தாலும் ரீப்ரொடக்ஷன் இருந்தாலும் அந்த கிரவுண்ட்ஸ் அப்ப அந்த இடத்துல அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா இந்த மாதிரியான பிளாக்ஸ் குறித்து அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது தப்பு இல்லை, கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்தியன் மெரைன் ப்ரொடெக்டட் ஏரியாஸ்ல அதிகப்படியாக இருக்கிறது கல்ஃப் ஆஃப் மன்னார் தமிழ்நாட்டில்,
கல்ஃப் ஆஃப் கட்ச் குஜராத், கிகர்மாத்தா ஒடிசா, இங்க ஆலிவ் ரிட்லே டர்டில் தான் ரொம்ப ப்ரொடாமினன்ட் ஸ்பீசிஸ். சுந்தர்பன்ஸ் வெஸ்ட் பெங்கால்ல. த்ரெட்ஸ் டு மெரைன் ecosystem ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபிஷிங் அண்ட் பே வாட்ச். அந்த டைம் கன்ஸ்ட்ரெயினே இல்லாம அதிகப்படியா ட்ராலி போடுறது, ஃபிஷ்ஷை அதிகப்படியாக மெஷின் போட்ஸ் வச்சு அடிக்கிறது, பே வாட்ச், இந்த மாதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பொல்யூஷன் மேக்னிஃபிகேஷன் இதெல்லாம் நடக்கும். அது எல்லாம் நடக்குதுன்னா மெரைன் லைஃபுக்கு த்ரெட்டு. கோரல் ப்ரீச்சிங், ஓஷன் குளோபல் வார்மிங்கால ஓஷன் வாட்டர் வந்து ஹீட் ஆகி கோரல் ப்ளீச்சிங் நடக்குது, கிளைமேட் சேஞ்ச், இது எல்லாமே த்ரெட் ஃபார் மெரைன் லைஃப். ப்ளீஸ் ப்ராக்டிஸ் திஸ் மார்க் கொஸ்டின். தேங்க்யூ. குருஷேத்ரா 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 குருஷேத்ரா